மார்வெல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்னு லிஸ்ட் போட்டா அதுல கண்டிப்பா டேர் டெவில் பார்ப்பல. அந்த அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் எடுத்த டேர் டெவில் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். செம்ம டார்க்கா ஒரு செம்மையான ஆக்ஷன் டிராமாவா எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டைல செம்ம யூனிக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தாறுமாறா எடுத்திருப்பாங்க. பட் இப்போ மார்வெல் அதை ரீபூட் பண்ணி அதே சேம் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி இவங்க ஸ்டைல டேர் டெவில் பாண்ட் அகைன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலேயே சொல்லியிருக்காங்க 3 எபிசோடுமே தாறுமாறா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் குறைக்காம மார்வெல் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது 3வது எபிசோடோட என் கிரெடிட்ல போட்ட மியூசிக்லாம் மார்வெலுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அதுல இருந்த விஷயம் இதுல இல்ல. ஆர் மேபி இதை நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சேஞ்ச் ஓவருக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது அப்படியே இருந்திருக்கலாம். என்னோட ஒப்பீனியன்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆப்வியஸ்லி சேம் கேஸ்ட் அண்ட் crew, சேம் டேரக்டர்ஸ் அண்ட் சேம் ஆக்டர். சார்லி காக்ஸ் அண்ட் டேர் டெவில் இஸ் அவுட் ஸ்டாண்டிங். அவரை பத்திலாம் சொல்லவே தேவையில்லை. அண்ட் வின்சென்ட் அவரோட கேரக்டர் பத்தி நான் சொல்ல வேணாம். வில்சன் பிஸ்கா தேய்க்க விட்டுட்டு இருக்காப்ல. ஸ்டைல கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. அது ஒரு சேஞ்ச் ஓவரா பார்க்க நல்லா இருக்கு. பட் டக்குன்னு இந்த வேர்ல்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் புதுசா கொஞ்சம் இடிக்கமா இருக்கும். பட் போக போக இந்த சீரிஸ் நம்மளை ஈஸியா உள்ள கொண்டு போய் நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் 2 சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் பிளட் எல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நிறைய டார்க்கான டோன்ல மார்வெல் வித்தியாசமான ஸ்டைல் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க்கா இருக்கும், ராவா செம கிளியரா இருக்கும். பட் இதுல அந்த கிளியர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க வேணும்ட்டே அப்படி பண்ணியிருக்காங்க. போக போக அது செட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நெருடலா அந்த மாதிரி தோணுச்சு. எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா மாத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் ஓவர் சொல்லிதான் ஆகணும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான டிபேட்டும் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ்ல எந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சோ அதே லெவலுக்கு சூப்பரான மியூசிக்கை இதுலயும் கொடுத்துருக்காங்க. சீனுக்கு சீன் பரவாயில்ல சூப்பரா மியூசிக் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு செம யூனிக்கா இருந்துச்சு. டைட்டில் கார்டு பொறுத்த வரைக்கும் டைட்டில் கார்டு மாத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் அளவுக்கு வேற லெவலில் இல்லைனாலும் நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த கல் உடஞ்சி போன கலெல்லாம் சேர்ந்து டேர் டெவிலா வரதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. கலர் ரேட்டிங்ல மார்வெல் டெலிவிஷனுங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸோட கலர் அந்த ஒரு டோன் பேட்டர்ல சூப்பரா இருக்கும். பட் அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ்க்கு இது நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு நெட்ஃபிளிக்ஸோட இது ரொம்ப பிடிக்கும். விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைனும் சூப்பரா இருக்கு. பட் ஒரு சில இடங்கள் செட்டு போட்டுருக்காங்களா இல்ல வெளியே போய் எடுத்தாங்களா எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் லைவ் லொகேஷன்ஸ்ல எல்லாமே எடுத்திருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்டா போவாங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஈஸியா எடுத்தீங்கன்னா டிராமா மோட்ல ஸ்லோவா ஒவ்வொன்றா பில்ட் பண்ணி கொண்டு போய் தான் போவாங்க. இங்கேயும் சூப்பரா ஒர்க் ஆகுது. பட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பயங்கர ஸ்பீடா டக்கு நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். பட் 3வது எபிசோடு வேற லெவல் அந்த ஒரு கோட்டும் டிராமாவை சூப்பரா கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா டிசி சைடு ஒரு பென்குயின் லாஸ்ட் இயர் வந்து ஒரு சம்பவம் பண்ண மாதிரி இந்த வருஷம் மார்வெல் டேர் டெவில் வச்சு ஒரு சம்பவம் பண்ண போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதே எபிசோட போனா இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போதைக்கு இந்த எபிசோட்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. 3 எபிசோட வச்சு ஒரு சீரிஸ் ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த டோன்ல போகுது எப்படி போகுதுங்கிறத கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியும். வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. 3rd எபிசோடு மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி எமோஷனலாலும் சரி, ஒரு கேரக்டர் வைஸாவும் சரி, டைலாக், ரைட்டிங், மியூசிக்னு சொல்லி எல்லாத்தையும் டாப் நாச்சா இருந்தது. என்கரேஜ் ஒரு சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட். அது என்னன்னு பார்த்தா ஒரு செமையான ஒரு எமோஷனல் கனெக்ட். இந்த எபிசோட என்கரேஜ் மட்டும் கேட்காம விட்டாதீங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் கனெக்டோட முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 3 எபிசோடுமே சூப்பர். பட் மை ஆல் டைம் மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட்னா இப்போதைக்கு 3rd எபிசோடு. பிகாஸ் ஆஃப் தட் என்கரேஜ் எந்த அளவுக்கு ஒரு நல்ல லாயர்ங்கிறத காட்டினதுக்காகவே அந்த எபிசோடுக்கு ஒரு டாப் பொசிஷன் கொடுக்கலாம். நெகட்டிவ்ஸ்னு எதுவும் இல்லை. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கல. ட்ரைலர்லேயே தமிழ் டப்பிங் மோசமா இருந்தது. அதனால நான் இங்கிலீஷே பார்த்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.